1000 கோடி சொத்து காலை நாசப்படுத்திய மேலே வெறிய வீடு எச்சரிக்கை தமிழர்களின் எச்சரிக்கை இந்திய அரசே மத்திய அரசே வேடிக்கை பார்க்காதே துணை போகாதே அந்நேர வெறியர்களுக்கு துணை போகாதே இந்திய அரசே மோடி அரசே தூண்டாதே கன்னடர்களை வன்முறைக்கு தூண்டாதே கன்னடர்களுக்கு வன்முறையை அனுமதிக்க மாட்டோம் இனியும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மத்திய அரசே மோடி அரசே பதில் சொல் தமிழர்களின் 1000 கோடி சொத்துகளுக்கு பதில் சொல் மத்திய அரசே நியாயம் தானா கர்நாடக அரசுதான் செய்கின்ற செயல்கள் நியாயம் தானா எச்சரிக்கை மத்திய அரசே எச்சரிக்கை அமைதியா இருக்க நல்லா அவர் விடுங்க சண்டையை விடுங்க பாவம் நல்ல வேலை செஞ்ச சொல்லாமா தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை கர்நாடக அரசு தராமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. தமிழர்களுடைய சம்பா சாகுபடி முற்றுமுதலுமாக நாசமாகியிருக்கிறது. ஊரிய நீரை கேட்டு விவசாய மக்கள் அறவழியில் தொடர்ந்து போராடிய போதும் ஊரிய நீரை பெற்றுத் தருவதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையில் கர்நாடக அரசு எடுக்கவில்லை. அதை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு ஆதரவாக இருக்கிறது. கன்னட வெறியலோடு சேர்ந்து கொண்டு மத்திய அமைச்சராக இருக்கிற சதானந்த கவுடா தமிழர்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசி வருகிறார். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக தமிழ்நாட்டிற்கு உரிய 60 TMC தண்ணீரை திறந்துவிடவும், தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை பெற்றுத் தருவதற்கான காவேரி மேலாண்மை வாரியம் உடனடியாக மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியோம். இந்த மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தில் கன்னடர்கள் செய்த கொடூர குற்றத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியோம். உடனடியாக மத்திய அரசு இந்த இழப்பீடு 1000 கோடிகளுக்கு மேல் தமிழர்களுக்கான இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. அந்த இழப்பீட்டை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மாபெரும் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பாக முற்றுகை போராட்டத்தை இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற தமிழர் அமைப்புகளும் இயக்கங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அறவழியில் அமைதி வழியில் அரசு கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் ரயில் மறியல் போராட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும். இந்த தவறுகள் இழுத்த கர்நாடக அரசு மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசே நடவடிக்கை
பஸ் இப்படி ரைஸ் லெஃப்ட்ல வர முடியாது. ஆர்டர் ரோடு தான் போயிட்டு இல்ல வேற பஸ் வர முடியாது.